இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூமி, நீ எப்படி இருக்க? அங்க எல்லாம் ஓகேவா? நீ அங்க நல்லா தானே இருக்க? நல்லா இருக்கேன். பூர்ணி, உன் அண்ணன் கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்கறியா? அண்ணா, பூமி உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. ஹலோ பூமி, என் மனசுல இருந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டேன். பூமி, நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல பூமி. நீ ஏதோ அங்க என்கிட்ட சொல்ல வரதுக்குள்ளேயே அவன் என்ன அடிச்சிட்டானே பூமி. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேன்டா, என் பொண்ணு உன்னை காதலிக்க மாட்டா. அதுக்கு அங்கிள் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏய், அவன் அடிச்சது நல்லா இல்ல. உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பூமி. சொல்லு பூமி, தயவு செஞ்சு உன்னுடைய மனசுல என்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லு பூமி, ப்ளீஸ். சொல்லு பூமி, உன்னை எனக்கு பிடிக்கும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு பூமி. அப்போ அவ மட்டும் கிடையாது, எவ வந்தாலும் சரி, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது பூமி. சொல்லு பூமி, ஐ லவ் யூன்னு ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹலோ ஹலோ பூமி, என்னம்மா அழுதுகிட்டே போனை கட் பண்ணிட்ட? என்னாச்சு? பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லன்னு சொல்றாரு. நீ சொல்ல வேண்டியதானம்மா? சொன்னா இங்க வந்து என் அப்பாவை கொன்னுட்டு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேங்கிறாரு. சொல்றீங்களா? நீங்களே சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லவா? நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு மாமா. என்னது? நாளைக்கு என்னுடைய பர்த்டே மாமா. நீங்க கண்டிப்பா வரணும். என்ன பகல் கனவு காண்றியா? பகல் நேரத்துல பகல் கனவு தான் காண முடியும் மாமா. ராத்திரி நேரத்துல நீ என் கனவுல வந்து நீ பண்ற சிலுமிஷம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவல். எல்லார்கிட்டயும் அதை சொல்ல முடியாதுல்ல. இங்க பாரு, உன்னை தேடி வந்து அடிக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு கோவத்தை வர வைக்காத. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்க அப்பனுக்கும் எனக்கு சண்டை ஆரம்பிச்சிடும். ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. என் அப்பா கிட்ட நீங்க எப்பவும் பாசமா இருக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா என் அப்பா கால்ல விழுந்து
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீ கெஞ்சணும். நான் இல்லாம நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழணும். நக்ஷத்ரா, என்னுடைய பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. இன்னொரு தடவை நான் உன் வீட்டுக்கு வர மாதிரி நீ வச்சுக்கிட்டேன்னு வையேன், அது உன்னுடைய பர்த்டேவா இருக்காது, உன் அப்பனுக்கும் உனக்கும் டெத் டேவா தான் இருக்கும். 1+1 ஆஃபர். ரொம்ப கான்பிடென்ட்டா நீங்க ஆவேசப்படுறீங்க மாமா. அப்புறம் எதுக்கு நீ இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன், என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ்லாம் அனுப்பியிருக்க? வாட்? நான் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ண போறேன்? ஒரு தடவை உங்க போனை எடுத்து நார்மல் மெசேஜ் ஓபன் பண்ணி அதுல நீங்க எனக்கு என்ன மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு நல்லா படிச்சு பாருங்க மாமா. ஏய், நான் தான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பலன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? மாமா, இரிட்டேஷன்ல விவரங்களை விட்டுற கூடாது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உயிரை விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. கூலா ஒரு வாட்டி நீங்க எனக்கு அனுப்பின மெசேஜ படிச்சு பாருங்க. டியர் நக்ஷத்ரா, ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட உயிரோட வாழ முடியாது. நீ நோன்னு சொன்னா அந்த நொடியே உயிரை விட்டுருவேன் நக்ஷத்ரா. சோ என்ன காதலிச்சு இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல இந்த மாமாவை கண்டுக்காம அப்படியே விட்டுற போறியா? இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை நீ சொல்ற பதில்ல தான் அடங்கியிருக்கு. நான் உன்னுடைய ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெசேஜ் எப்படி என் போன்ல இருந்து? உங்க போன்ல இருந்து என் போனுக்கு மெசேஜ் அனுப்புறது நான் தான். ஆனா அத நான் வெளியே சொல்ல மாட்டேனே. நீ எனக்கு இப்படி ஒரு மெசேஜ அனுப்பலன்னு சொன்னா இந்த உலகம் அத நம்பாதுல்ல. சோ நீங்க என் பர்த்டேக்கு போட்டுட்டு வர்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு சூட்டை ரெடி பண்ணி அங்க வச்சிருக்கேன். அந்த சூட்டை போட்டுக்கிட்டா என் பர்த்டேக்கு நீங்க வரணும், கேக்க கட் பண்ணி எனக்கு நீங்க ஊட்டி விடணும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மெசேஜ என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் காட்டுவேன்.